அபிகாக்காவுடைய களப்பணிலாம் நம்ம டீமுக்கு வந்து மிகவும் ஒரு சிறந்த களப்பணியாக இருந்துச்சு. அவருடைய ஆர்வம் இப்போ உள்ள காலத்தில், வயசான காலத்தில் இந்த அளவுக்கு அவங்க நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. தலைவரை வயசானது வந்து என்னுடைய வயசை விட கூடுதலாக இருக்குது. அதை வச்சு நான் சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? நீங்கள் பச்சை பிள்ளைன்னு சொல்லிட்டு உண்மைக்கு உங்களை பச்சை பிள்ளையாகவே நீங்கள் நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஒரு செட்டு வேணும். சேடா இப்படி போயிட்டே இருந்தா மழை வச்சுக்கே போயிடலாமா? ஆளுண்டு இப்போ கொடுத்துட்டு இருக்கோமா அந்த கிட்டு? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மக்கள் எல்லாருமே தன்னுடைய தொழிலை வந்து விவசாய தொழிலை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே 2018 சம்திங் நினைக்கிறேன். அப்போ ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி பாதிப்பு வந்ததில் வேறு ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்து இவங்க வந்திருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து தான் இவங்க வந்து குடியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே இவங்களுக்கு கவர்மெண்ட் தான் ஒதுக்கி கொடுத்துருக்கு. இந்த ஏரியாக்களில் இருந்து இவங்க விவசாயம் தான் பார்த்துருக்காங்க. விவசாயத்தில் இப்போ அவங்களுடைய தொழிலும் வந்து பாதிக்கப்பட்டதுனால இவங்க என்ன செய்கிறாங்க, வேலையே இல்லாமல் உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை தேடி போய் தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பசீலா மேலப்பாளையம் களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதிகமாக துவா செய்யுங்க. இதுக்காக பசீலா மேலப்பாளையம் மட்டும் உழைக்கலை, எங்களால் முடிஞ்சது களப்பணி செய்யக்கூடியது இளைஞர்களாக இருக்கிறதுனால, அல்லா தஆலா உடல் ஆரோக்கியத்தை தந்ததுனால இந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இதுக்காக பொருளாதார உதவி செஞ்ச மேலப்பாளையத்துடைய அனைத்து மக்களுக்கும், மேலப்பாளையத்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும், மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், நம்ம எப்படி ஒரு தொண்டு நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ இதே மாதிரி தொண்டு நிறுவனம் பண்ணக்கூடிய, நமக்காக உதவி செய்யக்கூடிய ஸ்பெட்லோ நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகமாக உதவி செய்யக்கூடிய நம்ம ஊரில் பைத்துல்மால்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தெரு பைத்துல்மாலும் அவங்க தெரு மக்களை மற்ற நபர்கள்ட்ட எந்த ஒரு தேவைக்கும் போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சிறப்பாக பணி செஞ்சிட்ருக்காங்க. அந்த பைத்துல்மால் சார்பாகவும் QMS புதுமந்திர் இருக்காங்க. நம்ம ஊர் புதுமந்திர் நடுத்தெரு, காகிதம் இல்ல தெரு, அதுக்கு அடுத்து நடுத்தெரு பள்ளிவாசல் இருக்குல்ல, அந்த முகலா இருக்கக்கூடிய QMS பைத்துல்மால். QMS பைத்துல்மால் நமக்கு பெரிய லெவலில் பொருட்கள்லாம் கொண்டு வந்து தந்தாங்க. அப்புறம் தெற்கு முஹைதீன் பள்ளிவாசல் தெரு போயிட்டோம். தெற்கு முஹைதீன் பள்ளிவாசல் தெருவுடைய பைத்துல்மாலிருந்து பொருளாதாரம் உதவி தந்தாங்க. இன்னும் அதிகமான பைத்துல்மால் மூலம் நிறைய பொருளாதாரம் தந்தாங்க. நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நம்ம குடும்பத்துக்கு உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யணும்,
இந்த மாதிரி ஒரு பணிகளை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பணிகள் செய்கிறதுக்கு நம்ம ஊரை சார்ந்த சகோதரர்கள் நம்ம குடும்பத்துக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைவரை சீக்கிரம் வர சொல்லுங்க, கீழே மேலே அலைய முடியல. சரி வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆசிக் பாய் हाँ आशिक भाई आशिक भाई ஆசிக் பாய் ஆசிக் பாய் உங்க வாப்பா அடிக்காப்ல ஃபோன் அடிச்சு எல்லாம் பேசுங்க. உங்க வாப்பா கட் பண்ணிட்ட எனக்கு அடிச்சே இருக்காப்ல, நீங்க ஃபோன் அடிச்சு பேசுங்க. எதுக்குங்க கொடுக்குறோம். நம்ம களப்பணியாளர்கள் குறைவாக இருக்கிறதுனால இந்த ஊரில் ஏற்கனவே களப்பணி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த குடும்பங்களுக்கும் சரி களப்பணிட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப்புகளும் நம்ம கூட சேர்ந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொடுங்க கொடுங்கண்ணா. இது வச்சுருக்கோம். ஆரம்பிச்சுட்டாங்க சிறண்டுங்க. ஒன்று வச்சு அரைச்சி பா மேலே மேலக்கு போகணும். கிட்ட எடுத்துட்டு விடு. அர்த்தனுக்கு போடல பார்க்கறதுக்காண்டி போகிறோம். அங்கே வீடு இருக்கு, அங்கேயே கொடுக்கணுமா? அங்கே கொடுக்கணும். அங்கே ஒரு சாதனம் வெற்றி வைத்த அந்த இங்கே ஏரியாவில் கொஞ்சம் வீடு இன்னும் இதெல்லாம் வீடு இருக்குது. இன்னும் இந்த வீடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து கிட்டு கொடுக்கணும். நீங்கள் இந்த மக்களுக்காக உதவி செஞ்ச அனைத்து மக்களுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகும்போது இந்த மாதிரி லைவில் மக்களுக்கு நம்ம வீடியோ காட்டுறோம். நம்ம இந்த வீடியோவை மக்களுக்கு காட்டக்கூடிய எண்ணங்கள் ஃபுல்லாமே மக்கள் நம்மளை நம்பி தந்த பொருட்களை பொருளாதாரத்தை தேவையான மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சேர்க்குவோங்கிறத மக்களுக்கு ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம மக்களுக்கு லைவாகவே காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதில் இந்த ஏரியா லேடிஸ் கூட நம்ம கூட சேர்ந்து களப்பணி செய்கிறாங்க. லேடிஸாக இருக்கலாம், அதிக நேரம் வீடியோ எடுக்கலை. சரிங்களா? கொடுங்கண்ணா கொடுங்கண்ணா. கேட்டுச்சு கடையில் ஒன்று கேட்டுச்சு.
இந்த மக்கள்லாம் இந்த ஏரியாவில் உள்ளவங்க ஆல்ரெடி இங்கே ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க, இந்த கேம்பு அதில் கொண்டு பொருட்கள் இறங்குதெல்லாம் அதில் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கக்கூடிய மக்கள் தான். இவங்க நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் முடிஞ்ச பொருட்கள், பெண்களுக்கான ஆடைகள், அப்புறம் உணவுப் பொருட்கள், போர்வை, டவல் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய மக்கள் சொன்னாங்க, இங்கே உள்ள கேம்புகளில் வந்து அதிகமான பொருட்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து இங்கேருந்து அதிகமாக கொண்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சில வீடியோக்கள்லாம் போட்டு நமக்கு ஷேர் பண்ணி அக்கறையாக நிறைய தகவல் தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய அந்த செய்திகளான உள்வாங்கி தான் இங்கே உள்ள சகோதரர்கள் யாரும் நமக்கு சரியான வழிகாட்டியாக கிடைப்பாங்கன்னு சொல்லி சகோதரர்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தங்கள் மூலமாக ஒவ்வொருத்தங்களை தொடர்பு கொண்டு இறுதியாக இந்த சகோதரர்களை இப்போ நம்ம கூட கலப்பணி செஞ்சிட்டு இருக்காங்களா, இந்த சகோதரர்களை வந்து நம்ம தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து நம்ம பணி செய்யறதுக்கு நமக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் ஃபீல்டு ஒர்க் பண்ணதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம கூட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட ஆரம்பத்தில் இருந்து இருக்கக்கூடிய இந்த சகோதரர் தான். இது கொய்யா தானே? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எனக்கு கொஞ்சம் அமீர் சார் அதானே இதுக்குமே என்னால் முடியல, நான் கீழே போயிட்டு வரேன். இது வரைக்கும் நீங்கள் பணி செஞ்சுருக்கீங்க, வேறு டீமில் இருந்து நம்ம கூட அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து கலப்பணியில் இருக்கீங்க. இந்த ஃபீல்டு ஒர்க் உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லா இடத்துலையும் நம்ம ஊரெலாம் வெள்ளம் வரும்போது நம்மளுடைய சேவைகள் போய் சேர்ந்தோமே, அதே மாதிரிலாம் கிடையாது. இது மலை பிரதேசம். நான் பேசுகிறோம்ல, என்னாலே பேச முடியலை. இருந்தாலும் நான் மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மக்கள் ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறா இருந்தாலுமே கீழே ஏறி இறங்குறதுக்கு முன்னால் ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்மளுக்கு புதுசாக வந்தனால நம்மளுக்கு இப்படி இருக்குது, அது அவங்களுக்கு பழகிட்டான்னு தெரியல. அதை பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப ரொம்ப இருக்காங்க. இருந்தாலும் அந்த மக்களுக்காண்டி அதிகம் துவா செய்யுங்க. வசில்லா மேலப்பாளையத்துடைய இந்த ஒரு பெரிய ஒரு சேவை மகத்துவமிக்கமானது. அதை மேலும் மேலும் தொடரணும். அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காகவும் அந்த நிர்வாகிகளுக்காகவும் துவா செய்யுங்க. மெயினாக இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அதிகம் துவா செய்யுங்க. பொருளாதார உதவி செய்த அனைத்து சகோதரருக்காகவும்